பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உபாகமம் 7:6 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது, நீ எனக்கு சொந்தமா இருக்கணும். நம்ம நினைக்கிற நிறைய பேர் ஊழியக்காரங்களை தான் தெரிந்து கொள்றாரு. நீங்க அவருக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்வார், இது என் சொந்த பிள்ளை, நீ எனக்கு சொந்தப்பா அப்படின்னு சொல்லி சொந்தமா இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை! வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம்னு சொல்லி. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நான் இன்னாருடைய மகன் மகள்னு சொல்லுவீங்க. அதையும் தாண்டி இவங்கெல்லாம் இதெல்லாம் நிலை இல்லாதது, நீ யாருன்னு கேட்ட, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவருக்கு சொந்தம், அவருடைய மகன் அவருடைய மகள்னு சொன்னா எப்படி இருக்குது இல்லை? இல்லாட்டி அவங்க அப்பாவோ அவங்களாம் இறந்து போயிட்டா லேட் பேரை சொல்லி அவங்களுடைய டாட்டர் அண்ட் சன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, அவர் லேட் கிடையாது, எப்போவுமே இருக்கிறவர், மறைந்து போனவர் அல்ல, அவருக்கு நம்ம சொந்தம். அப்போ ஆண்டவர் நம்மை சொந்தமாக வைத்திருக்கிறார்னா சாத்தான் தொட முடியுமா? பிரச்சனை தொட முடியுமா? என் சொந்தம், எனக்கு பிரியமான என் சொந்தமான என் மகன் என் மகள், நீ எப்படி என் பிள்ளைகளை தொட முடியும்? நீ கர்த்தர் வந்து நிற்பார்ல. அதனால ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நமக்கு சொந்தமா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? இது எப்படி கிடைச்ச இந்த சொந்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவருக்கு சொந்தமாயிட்டோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலம் நாம் தேவனுக்கு ரத்த சம்பந்தமான சொந்தம். அவருடைய ரத்தத்தின் வல்லமை நமக்குள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! சாத்தான் தொட முடியுமா? விசுவாசம் வைங்க. நான் இயேசுவுக்கு சொந்தம், எங்க அப்பாவுக்கு சொந்தம், அவருடைய ரத்தத்தினால நான் தேவனுக்கு சொந்தமாயிட்டேன். சாத்தானே நீ என்னை தொட முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா? வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. பயம்லாம் ஓடி போயிடும். எதுக்கு பயப்படுறீங்க? பிரச்சனை எல்லாம் மாறி போயிடும். அவருக்கு சொந்தங்க நம்ம. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! தகப்பனே, எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டீங்களப்பா, எவ்வளோ பெரிய சந்தோஷம்! உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டு எடுத்து சொந்த குமாரரும் குமாரத்திகளுமாக எங்களை வைத்திருக்கிற அன்பை நினைத்துமை துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமாக இருக்கிறதுனால சாத்தான் எங்களை தொட முடியாது, சாத்தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, உலகத்தின் பிரச்சனை பாடுகள் ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்கப்பா. இந்த பாக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.